மரியாதைக்கு உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அன்பு தோழர்களுக்கு ஏராளமான உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த உபதேசங்களின் மூலியமாக வெற்றி பெற வேண்டும், சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும், பாவங்களிலிருந்து தவிர்ந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு வாழ்க்கை நடைமுறையை மக்களுக்கு மத்தியிலே எப்படி நடந்து கொள்வது, எப்படி பேசுவது, எப்படி அமருவது, எப்படி உணவை உண்ணுவது, ஆடை அணிவது போன்ற எல்லா காரியங்களையும் ஒன்று விடாமல் உபதேசங்களாக, சுன்னத்துக்களாக, ஹதீஸுகளாக, நடைமுறைகளாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒரு 3 உபதேசத்தை இந்த சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள். இந்த ஹதீது மிஷ்காத்து ஷரீஃபில் 430வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. மேலும் பல ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவாகி வருகிறது. பைஹக்கி இமாமும் இந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், முதல் உபதேசம் அல்-இக்திஸாது ஃபி நஃபகதி, உன்னுடைய செலவினங்களில் நடுநிலையை நீ பின்பற்றிக்கொள் என்று சொன்னார்கள். நீ செலவு செய்யக்கூடிய காசு பணத்திலே நடுநிலை, அப்படி செலவு செய்து கொள்வது நிஸ்ஃபுல் மஈஷா, வாழ்க்கையின் பாதியாக அது இருக்கிறது என்று சொன்னார்கள். நம்ம நடுநிலையாக செலவு செய்வது என்பது நீ வாழக்கூடிய வாழ்வினுடைய ஒரு அங்கமாக, ஒரு பகுதியாக அது இருக்கிறது என்று சொன்னார்கள். இரண்டாவதாக உபதேசம் செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வத்தவத்துது இலன்னாசி, மக்களிடத்தில் பாசத்துடன் நீ நடந்து கொள், அன்பாக நடந்து கொள். அப்படி நீ நடந்து கொள்வது என்பது நிஸ்ஃபுல் அக்லி, அறிவின் பகுதி என்று சொன்னார்கள். அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அறிவு இருக்கல்லவா, அந்த அறிவினுடைய பகுதியாக அது இருக்கிறது என்று சொன்னார்கள். மூன்றாவது உபதேசம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹ்ஸுனு சுஆலி நிஸ்ஃபுல் இல்மி, அழகிய கேள்வியை கேட்பது நீ கற்ற கல்வியினுடைய பகுதியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நல்ல பல கேள்விகளை கேட்க வேண்டும். அப்படி கேட்பது என்பது உன்னுடைய அந்த இல்மை, அந்த கல்வியை அது அதிகப்படுத்தும் என்று சொன்னார்கள். கல்வி என்பது படிக்க படிக்க, கேட்க கேட்க இப்படி வளரக்கூடியது கல்வி. அதனால்தான் குழந்தையிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், பள்ளிவாசல்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்பி அந்த குழந்தைகளுடைய அறிவை நம்ம அதிகப்படுத்துவதற்குண்டான வேலைகளை நாம் செய்கின்றோம். இது நம் மார்க்கம் நமக்கு சொல்லித்தந்த ஃபர்து. உலக கல்வியை கற்பது ஃபருல், மார்க்க கல்வியை கற்பது ஃபருல். 2ல் ஒன்றையுமே விட்டுறக்கூடாது. 2 கண்ணு மாதிரி. ஒரு மனிதனுக்கு 2 கண்களை போன்று. ஒரு கண்ணை நாம் சேதப்படுத்திவிட்டு இன்னொரு கண்ணை பார்வைக்கு வைக்க மாட்டோம் அல்லவா, அது மாதிரி 2ல் ஒன்றை விட்டுறவே கூடாது. இன்றைக்கி நம்ம மார்க்க கல்வியை விட்டுட்டோம், அதுதான் கொஞ்சம் வேதனை. மார்க்க கல்வியை விட்டுட்டு உலக கல்விக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும். உலக கல்விக்கு கொடுக்கணும், அதே நேரத்தில் மார்க்க கல்வியோடு சேர்ந்து இருக்கணும். மல்லா அதபலகு வலா இல்மலகு, யார்கிட்ட ஒழுக்கம் இல்லையோ அவர்கிட்ட கல்வி இல்லைன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, ஒழுக்கம் இந்த கல்வியில் இருக்குது அப்படின்டா, ஒழுக்கம் என்பது மார்க்க கல்வியில் மட்டும்தான் இருக்கிறது, அதில் மட்டும்தான் இருக்குது. எந்த மதரசாக்களிலேயும் ஆசிரியர்களை படிக்கக்கூடிய அந்த பெஞ்சை எடுத்து அடிக்கிற ஒரு நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்கல. இன்றைக்கி 11வது 12வது படிக்கக்கூடிய ஒரு மாணவிகள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ஆசிரியரை அடிப்பதும், பெஞ்சை தூக்கி அடிப்பதும், அவர்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கொள்வதும் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன் அவங்க படிக்கலையா? படிக்கிறாங்க, டிசிப்ளின் இல்லை, அவங்கள்ட்ட ஒழுக்கம் இல்லை. அப்போ அந்த ஒழுக்கம் வேண்டுமென்றால் நம்மளுடைய
ஷரியத்தினுடைய மார்க்கத்தினுடைய கல்வி நமக்கு கண்டிப்பாக வேண்டும். சரி ஹைர், ஆக மொத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் 3 விதமான உபதேசங்களை செய்தார்கள். அதிலே முதல் ஒன்று, நம்மளுடைய செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் கையிலே நிறைய இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஆடம்பரமாக செலவு செய்வது என்பது பிறகு நமக்கு தேவை ஏற்படும் பொழுது அது நமக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி நம்மகிட்ட நிறைவாக இருக்குது, எல்லாமே இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்மள்கிட்ட செல்வமும் நல்லா இருக்குது. அந்த அடிப்படையில் தேவையில்லாத வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் நல்லா தான் இருக்குது, மேலும் மேலும் அதிகமாக அதை வாங்கி சேர்ப்பது. நம்ம அணியக்கூடிய ஆடைகள் நல்லா தான் இருக்குது, தேவையில்லாமல் போய் 4-5 ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வர்றது. வீட்டில் இது போன்ற பொருட்கள் நிறைய இருக்கும், அதை தேவையில்லாமல் என்ன செய்யுது, செலவு பண்ணுறது. ஆடம்பரமாக இப்படி செலவு செய்வது என்பது நமக்கு தேவை ஏற்படும் பொழுது அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் இதைத்தான் சொல்லுவான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ இந்த வீண் விரயம் என்பது எல்லா பொருட்கள்லையுமே வீண் விரயம் இருக்குது. உணவில் இருக்குது, குடிபானங்களில் இருக்குது, உடையுமே அந்த வீண் விரயம் இருக்கிறது. அந்த வீண் விரயம் செய்யாமல் நம்மளுடைய செல்வத்தையும் இதர பல விஷயங்களையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கஞ்சத்தனத்திற்கும் வீண் விரயத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. அவசியத்திற்கு செலவு செய்யவில்லை என்றால் அது கஞ்சன், அவசியத்திற்கு செலவு செய்யல அது கஞ்சன். சாப்பாடுக்கு வாங்கி கொடுக்க மாட்டான், ட்ரெஸ்ஸே இல்லை வாங்கி தர மாட்டான், அல்ல வீட்டுக்கு பொருள் இல்லை அது வாங்கி தர மாட்டான், இவன் கஞ்சன். எல்லாம் இருக்கு மேற்கொண்டு வாங்குறான் அப்படிங்கிறது அது வீண் விரயம். அவ்வளோதான், இந்த ரெண்டுக்கு அதான் வித்தியாசம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், மக்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். ஹுஸ்னுல் அந்த ஹுல்கு, அதாவது நற்குணங்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்னகைப்பது தர்மம் என்று சொன்னார்கள். ஒன்றுமே செய்யலை, நமக்கு எதிராக ஒருத்தர் வர்றாரு, அவரை புன்னகச்சோம் அப்படின்டா, சலாம் சொல்லி புன்னகச்சோம் அப்படின்டா, அந்த புன்னகை என்பது நீ தர்மம் செய்த நன்மையை ஈட்டி தரும் என்பதாக சொல்கிறாங்க. பொதுவான நடைமுறையும் அதுதான். நம்மளோடு கோபமாக பேசக்கூடியவர்களிடத்தில் நம்ம சிரிச்சுக்கிட்டே பேசணும் அப்படின்டா அந்த சிரிப்பு அவருடைய கோபத்தை தணிக்கும். புன்னகையோடு பணிவோடு நிதானத்தோடு நாம் பேசணும் என்றால் அந்த பேச்சு அவருக்கு என்ன செய்யும், அவருடைய கோபங்களை தணிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நற்குணத்தால் வென்றவர்கள் என்று குர்ஆன் பேசுது. இன்னக அலா ஹுலுகின் அதீம், நபியே நாயகமே நீங்கள் பிரம்மாண்டமான நற்குணத்தால் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நற்குணங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதனால தான் மனிதர்களிடத்தில் நற்குணமாக இருந்தாங்க, ஜின்களிடத்தில் நற்குணமாக இருந்தாங்க, மரம் மட்டைகளிடத்தில் நற்குணமாக இருந்தாங்க. மெம்பர் படி அழுதுச்சா இல்லையா? மஸ்ஜித் நபவியில மெம்பர் படி அழுதுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏறடையே அப்படிங்கிறதுக்காக வேண்டி. கால்நடைகளிடத்தில் நற்குணமாக இருந்தாங்க. புழுப்பூச்சி, பறவைகள், சிறுவர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், விதவைகள், அனாதைகள், தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்துகள், இன்று பாரபட்சமே இல்லாமல் அனைவர்களிடத்திலையும் மாற்று மத சகோதரர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அன்பாக நற்குணமாக இருந்ததின் காரணமாக மகத்தான இடத்தை அவர்கள் பெற்றார்கள். அவர்களுடைய வரலாறு கியாமத் நாள் வரைக்கும் அழியாத வரலாறாக பதிவாகி இருக்கிறது. அப்போ இரண்டாவது, மக்களிடத்தில் அன்பாக பணிவாக பாசத்தோடு நடப்பது நல்ல குணமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக சொன்னாங்க, நல்ல கேள்வி கேட்பது உன்னுடைய கல்வியினுடைய பகுதி, உன்னுடைய அறிவினுடைய அந்த கல்வியினுடைய பாதி என்று சொன்னார். நிஸ்ஃபுல் இல்ம், நல்ல கேள்வி கேட்க கேட்க உன்னுடைய கல்வி ஞானங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கும். வீணா போன கேள்விகளை கேட்ட அப்படின்னா உன் கல்வி மங்கிக்கிட்டே இருக்கும், உன்னுடைய அறிவும் மங்கிக்கிட்டே இருக்கும். அலி ரலியல்லாஹு மிகப்பெரிய ஒரு ஞான மேதை, அறிவின் கடல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்கள்ட்ட வேணும்டே ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டான். அலியே, எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறீங்க, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க
அப்படின்னு சொல்லும் பொழுது அலிரலில்லா விளங்கிட்டாங்க, இவன் இடக்கு முடக்கானவன், என்ன கேட்க போகிறான் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம பதில் சொல்லிக்கிறோம் அப்படின்னு. அவன் கேட்டான், என் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு சொல்லுங்கன்னா, என் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு சொல்லுங்க அலிரலில்லாட்ட. அலிரலில்லா பட்டுன்னு சொன்னாங்க, 10,530 இருக்குப்பான்ட்டாங்க. எப்படி சொன்னீங்க? சந்தேகம் இருந்தால் எண்ணி பார்த்துக்கன்ட்டாங்க. சந்தேகம் இருந்தால் உன் தலையில் உள்ள முடியை நீ எண்ணி பார்த்துக்க, 10,530. அலிரலில்லா சொன்னாங்க, 10,530 முடி இல்லை சொன்னாங்க, அவ்வளோ முடி இல்லை. அவனுக்கு பதில் அதுதான், அவனுக்கு பதில் அதுதான். அந்த நேரத்தில் நின்றுக்கிட்டு தெரியலையே, அது இல்லையே, இது இல்லையே அப்படிங்கும் பொழுது அவன் கேவலப்படுத்தி விடுவான். என்ன செஞ்சுவான்? நான் போய் ஒரு கேள்வி கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன்கிட்ட, பெரிய அறிவின் கடலுங்கிறாங்க, அறிவின் கருவூலம்ங்கிறாங்க, அதை சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ அவனுக்கு பதில் கொடுத்தாச்சு, அவன் முடியை சிறைக்க போகிறதும் இல்லை, அந்த முடியை அவன் என்ன போகிறதும் இல்லை. இது என்னைக்கு இது நடக்கும் அப்படிங்கிறத அலிரலில்லாஹு தஆலா அவங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இது மாதிரி இடக்கு முடக்கான கேள்விகளை கேட்பது என்பது நம்முடைய அதை முட்டாள், அதாவது ஜஹாலத்தினுடைய வெளிப்பாடு என்பதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாகவே நம்ம மார்க்க சொல்லும், ஒருவர் உங்களை திட்டுறாரு, ஏளனமாக பேசுகிறாரு, இது மாதிரி இடக்கு முடக்கான கேள்விகள் கேட்குறாரு அப்படின்னாலே அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? உங்களுடைய மௌனம் என்று சொல்லும். மௌனமாக இருங்களேன், என்ன திட்டினாலும் கொண்டாலும் இவன் என்னடா மௌனமாகவே இருக்கான், ஒன்றுமே பேச மாட்டானா, இவன் ஜடப்பொருளா திடப்பொருளா என்ன பொருளா அப்படிங்கிற மாதிரி அந்த மௌனம் அவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்பதாக நமக்கு சொல்லும். பேசுனா நல்லதை பேச, இல்லை மௌனமாக இருந்து குர்ஆன் சொல்லுதா இல்லையா, இது ஹதீஸ் சொல்லுதா இல்லையா? அந்த அடிப்படையில் கண்ணியமான பெருமக்களே, அதில் தான் இந்த 3 உபதேசங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கின்றார்கள். இதில் படிப்பினைகள், பல படிப்பினைகள் இருந்தாலும் செலவில் மிதமாக இருக்க வேண்டும், மீன் விரயம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும், மக்களிடத்தில் அன்பாகவும் மரியாதையாகவும் பழக வேண்டும், அறிவை பெறுவதற்காக வேண்டி ஆழமான அழகான கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் கேட்பாங்க, நல்ல கேள்விகள். சஹாபாக்கள் நல்ல கேள்விகள் கேட்பாங்க, அது மூலியமாக பல விஷயங்களை பெற்றுக்கொண்டார்கள். சமுதாயத்திற்கும் அது ஒரு நல்ல ஒரு பலனாகவும் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, எந்தெந்த உபதேசங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு பாடங்களாக படிப்பினைகளாக செய்தார்களோ அதை எடுத்து தன் வாழ்வாக அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. கெட்ட